நமஸ்தே. மிதுன ராசினர் தன்னுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும், எந்த இடத்துல நீங்கள் கோட்டையை விட்டுடுவீங்க, எந்த மாதிரியான வழிபாடு பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குன்றது தாங்க நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது மிதுன ராசி என்பது காற்று ராசி. காற்று ராசின்னும் போது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கும். அதாவது மிதுன ராசினரை எங்கேயுமே அடக்கி வைக்க முடியாது. அவங்க எல்லா இடத்துலையும் வியாபித்து இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் ரொம்பவே அழகாக நிறைஞ்சிருப்பாங்க. எல்லாருக்கூடையும் ரொம்ப அழகாக பழகக்கூடியவங்க. இவங்களுக்கு பேச்சு திறமை ரொம்பவே நல்லா இருக்குங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்ன தெரியுமா? தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதை கவனிக்க மாட்டாங்க. கவனச்சிதறல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மிதுன ராசினருக்கு ரொம்ப அழகாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. கற்பனை திறன் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். இந்த மிதுன ராசினரில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மீடியா, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன்ஸ், ஜோதிடம், அதுக்கப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி இந்த துறையிலலாம் மிதுன ராசினர் இருக்கிறாங்கன்னா அவங்க இன்னும் நல்லா பிரைட்டாக ஷைன் ஆவாங்க. அவங்க இருக்கிற இடத்துல அவங்க தனித்துவமாக தெரிவாங்க. அவங்களோட வேலைக்கு ஒரு நல்ல மரியாதை மதிப்பு நல்லாவே கூடும். அதனால் மிதுன ராசினர் பெரும்பாலும் டெலிகம்யூனிகேஷன், ஐடி இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மீடியா இதிலெல்லாம் இருக்கிறாங்கன்னா நல்லாவே ஷைன் ஆவாங்க. அதுவும் மிதுன ராசியில் இருக்கிற திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், இதில் திருவாதிரை நட்சத்திரம்ன்றது ரொம்பவே கோபக்கார நட்சத்திரமா இருந்தாலும் சரி, தன்னுடைய வேலைன்னு வந்துட்டாலே ரொம்பவே சின்சியரா இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களோட கோபத்தை எல்லாம் மறைச்சிட்டு தன்னுடைய வேலையில ரொம்பவே சின்சியரா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தன்னோட வேலை முடிஞ்சா போதும்னு சொல்லிட்டு தன்னுடைய கோபத்தை எல்லாத்தையும் குறைச்சி வச்சுப்பாங்க. இதுல மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்க பாருங்க, இவங்களுக்கு தான் ஈகோன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நான் ஏற்கனவே ரிஷப ராசியிலே மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அங்கேயும் அதே தான் சொல்லியிருந்தேன். இங்கே 2 பாதம் இருக்குது மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு ஈகோயிஸ்டிக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால பேசும்போது பார்த்தீங்கன்னா தன்னை சார்ந்து தன்னை பெருமைப்படுத்தி அதிகமாக பேசிப்பாங்க. இதனாலேயே மற்றவங்க கிட்ட இவங்களாம் தற்பெருமை பேசுகிறவங்களா தெரிகிறாங்களேன்ற மாதிரியான ஒரு ஃபேம் உண்டாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருந்தாலும் சரி ரொம்பவே அடக்கமாக இருப்பாங்க. எதையும் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. எதையும் தான் இப்படி தான் அப்படின்றத வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இது எதையுமே கண்டுக்காது. யார் என்ன நினச்சா என்ன, யார் எப்படி பேசினா என்ன, நாமளும் யாரை பற்றி நினைக்க வேணாம், நம்ம வேலை ஆச்சா, நம்ம காரியம் முடிஞ்சுதான், நம்ம கிளம்பிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. இதில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ரொம்ப லேட் ஆகுது, தள்ளி போகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமான கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. அதாவது ஆதி நாராயண பெருமாள் திருவாரூர் என்ற ஊரில் இருக்கு. இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு திருமணம் தடை ஏற்பட்டாலும், குழந்தை பாக்கியம் தள்ளி போனாலும் சரி, உடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுங்க. சீக்கிரம் உங்களுக்கு அந்த பிராப்தம் கிடைச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு கௌரவம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, உடம்புல இருதய கோளாறு, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்குது, உடல் ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் திருவானேஸ்வரர் கோயில் திருவையாறுல இருக்கிற இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். பெரும்பாலும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பார்த்தாலே ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களை அழகாக கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. ஆனால் தன்னோட வாழ்க்கையில், தன்னோட குடும்பத்தில், தன்னுடைய பிள்ளைகளால் இவங்களுக்கு ஏதோ ஒரு அவமானம் ஏற்படக்கூடும். அதே மாதிரி ஏதோ ஒரு அசௌகரியம், ஏதோ ஒரு பிரச்சனையினால இவங்களுக்கு தலைகுனிவு ஏற்படக்கூடும். அதனால குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா நீங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்று ஆதிநாராயண பெருமாள் கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அந்த பிரச்சனைகள் சுமூகமா முடியும். அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம்ன்றது சுக்கிரன் அம்சம் நிறைந்தது. இவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல தான் இவங்க செட்டில் ஆகக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க அப்ராடுக்கெலாம் நல்லாவே ட்ரை பண்ணலாம். ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க, மீடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது டெலிகம்யூனிகேஷன்லலாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறத விட ரொம்ப தூரம் தள்ளி தான் இவங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகும். அப்படி செட்டில் ஆகுற லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம்ன்றது ருத்ரன் பிறந்த நட்சத்திரங்க.
கோபம் அவ்வளவு வரும். ஆனால் நீங்கள் உங்கள் கோபத்தை உங்கள் வீட்டு லேடிஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, லேடிஸ் கிட்ட உங்கள் கோபத்தை காட்டாதீங்க. அது ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கோட தோஷன்றது உங்களுக்கு எளிமையாக தாக்கும். அதனால் நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா, எவ்வளோ கோபம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது. ரொம்ப உங்கள் கோபத்தை குறைக்காமல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கீங்கன்னா, கடைசி காலம், உங்களுடைய கடைசி காலத்தில் உங்களை யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே உங்களை விட்டுட்டு தனிமையில் விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் தனிமையாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிக்கிற மாதிரியான சூழ்நிலையாக தான் வரும். அதனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கவங்க தன்னுடைய கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அதுவும் இல்லாமல் வீட்டு லேடிஸாக இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, லேடிஸ் கிட்ட ரொம்பவே பண்பாக, ரொம்பவே கேரிங்காக, ரொம்பவே அன்பாக நீங்கள் பழகிறது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்குங்க. உங்களுடைய கடைசி காலத்துக்கு இது முக்கியத்துவமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க என்ன கோயில் போய் வழிபாடு பண்ணலான்னா, நீங்கள் தஞ்சாவூரில் அதிராம்பட்டினம்ன்ற ஊரில் அயராதீஸ்வரர் கோயில், இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இங்கே போய் பண்ணிட்டு வரும்போதும் அங்கே இருக்கிற சிவாலயத்தில் போய் நீங்கள் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது, அதாவது நீங்கள் உங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளுக்கு தான் போகணும். அப்படி நீங்கள் கோயில் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய கோபங்களும் உங்களுடைய சாபங்களும் தீரும். அதாவது என்னென்னா, உங்களுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். முன்ன பின்ன என்னன்னு யோசிக்க தெரியாது. ஆக்சுவலாக மிதுன ராசியில் இருக்க எல்லாருக்குமே என்ன சாப கேடுனா, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதை கவனிக்கவே மாட்டாங்க. என்ன ஆச்சு, ஏது நடக்குதுன்ற அந்த ஒரு கவனமே இல்லாமல், அவங்க ஒரு அவேர்னஸே இல்லாமல் அப்படியே போய் மாட்டிப்பாங்க. அப்படியே போய் அந்த பிரச்சனையில் சிக்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதில் திருவாதிரை நட்சத்திரன்றது என்னென்னா, அந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாமல் மாட்டிக்கும் போது கோபம் அதிகமாக ஏற்பட்டு இன்னும் அந்த பிரச்சனையோட வீரியம் ரொம்பவே அதிகமாக ஏற்படும். உங்களுக்கு அப்படி தீர்க்க முடியாத கஷ்டங்கள், தீர்க்க முடியாத துயரங்கள் இருந்ததுன்னா, உங்களுக்கு 21வது நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் கோயில் சகஸ்ர லட்சுமீஸ்வரர் கோயில். இது புதுக்கோட்டையில் இருக்குங்க. புதுக்கோட்டை தீயத்தூர் என்ற ஊரில் இருக்கு. இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே தீருங்க. அதாவது புதுக்கோட்டை என்ற ஊரில் சகஸ்ர லட்சுமீஸ்வரர் கோயில், அதுவும் சுக்கிரன் அம்சம் நிறைந்த கோயில். அதனால தான் லேடிஸ் கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்கன்னு சொல்கிறது. ஏன்னா அவங்களுடைய தோஷங்கள் தான் உங்களை அதிகமாக தாக்கும். அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் பிற்காலத்தில், முடியும் காலத்தில் உங்களுக்கு ஒரு சாபக்கேடை ஏற்படும். அடுத்ததான் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் ரொம்பவே நல்ல நட்சத்திரங்க. குரு பிறந்த நட்சத்திரமா இருந்தாலும் சனியோட அம்சம் நிறைந்து இருக்கும். அதாவது என்னன்னா, புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தனக்கு என்ன வேணும், எது சரி எது தப்புன்றது எல்லாமே தெரியும். ஆனால் எதையும் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. தன்னோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ, இவங்க யாரை வெல்விஷராக நினச்சிருக்காங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கண்மூடித்தனமாக கேட்பாங்க. அவங்க சொல்கிறது நியாயமே இல்லை, அவங்க சொல்கிறது சரியே இல்லைன்னாலும் சரி, அவங்க அதை அக்செப்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது பெரும்பாலும் உங்களுக்கு எங்கே பிரச்சனையை கொடுக்கும்னா, உங்களுக்கு சரியான வேலை தொழில் அமையாத இடத்துல தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது என்னன்னா, உங்க அப்பா சொல்றாருன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கெரியரை சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெரியர்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றமே இருக்காது. அந்த கெரியர்ல உங்களுக்கு ஒரு பிடிப்பே இருக்காது. ஆனா அப்பா சொல்லிட்டாருன்றதுனால அந்த கெரியர் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி தான் புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கவங்க ரொம்பவே சாதுவா இருப்பாங்க, ரொம்பவே பொறுமையா இருப்பாங்க. தனக்கு இது கிடைச்சா இதுவே போதும், இதுக்கு மேலே என்னத்த முன்னேற்றம், இதுவே எனக்கு நல்ல க்ரோத் தான், இதுலேயே என்னால் லீட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சட்டிலாக இருந்துப்பாங்க. வாட்ஸ் நெக்ஸ்ட்னு இவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க, ரொம்பவே தயங்குவாங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திர கோயில் போய் வழிபாடு பண்ணுங்க. அதாவது புனர்பூச நட்சத்திரத்தின் கோயில் என்னன்னா அதிதீஸ்வரர் கோயில். இது வாணியம்பாடி பக்கத்தில் இருக்குங்க. இந்த அதிதீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அப்பவாத ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும். தனக்கு இதுதான் தேவை, நான் இதே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு. அதாவது என்னன்னா, இவங்க தான் வெல்விஷர், இவங்க தான் பேரண்ட்ஸ் அப்படின்றதுல இவங்க அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் அது தப்புன்னு தெரிஞ்சாலுமே இவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால இவங்களுக்கு லைஃப் ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கும். அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துன்றது இவங்களுக்கு ஆசையாக இருந்தாலும் சரி, இவங்க வேணாம் என்ன பண்ணுறது, நான் இதிலே கடந்து வந்துட்டு நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்றது அந்த மைண்ட் செட்டு வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே துன்பமாக இருக்குது, துயரமாக இருக்குது, ரொம்பவே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு 21வது நட்சத்திரத்துக்கான கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அப்படி புனர்பூச
புனர்பூச நட்சத்திரத்துக்கு 21வது நட்சத்திரமா என்ன வருதுன்னா ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தோட கோயில் என்னன்னா கைலாசநாதர். இது திருச்சி பக்கத்துல காரைக்குடி என்ற ஊர்ல இருக்கு. இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே விலகும். மிதுன ராசினர் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு அவேர்னஸோடு இருந்துக்கோங்க. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது, எந்த நேரத்தில் எந்த சுச்சுவேஷனில் யார் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸும் அந்த இன்ட்யூஷன் பவரும் கொஞ்சம் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும்.